தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை முழக்க தர்ணா போராட்டம். தமிழக அரசு அறிவித்த உத்தரவாக ஓய்வூதிய திட்டம் டிஏபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலை அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பாக உரிமை முழக்க தர்ணா போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ். ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் உரிமை முழக்க தர்ணா போராட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ், பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, அருள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்திற்கு ஆதரவளித்து பேசினார்கள். அப்போது கூறிய அவர்கள், தேர்தல் வாக்குறுதி எண் 187 படி 3.5 லட்சம் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையில் குரூப் சி பணி நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட மறைமுக தடையை நீக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என அனைத்து துறையும் போராட்டத்தில் இறங்கியிருப்பது வேதனைக்குரியதாகும். எனவே தமிழக அரசு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிப்படி அதனை செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரம் நெருங்குவதால் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர். இந்த மாபெரும் உரிமை முழக்க தருணம் போராட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா. பாலசுப்ரமணியன், சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் ஆர். தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு கேட்டுக் கொண்டனர்.